VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட். Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். வடக்கி எதுக்கு நீ காலையில ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? ஒப்பாரி மஞ்சே சால் எல்லாம் சாரி கட்டிட்டு டீச்சர் மாதிரி பண்றது, கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் பண்ணிக்கிறது, அங்கிருந்து ஸ்டார்ட் ஆனது. ஏய் இப்ப எதுக்குடா நீ அழுதுகிட்டு இருக்க? வாரத்துல 7 நாளும் நம்மள தான் இந்த வீட்ல துணி துவைக்குது, பாத்திரம் விளக்குது, சமைக்குது. ஒரு நாள் கூட ரெஸ்டே இல்லை. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? ஒரிஜினல் வடக்கிதான். ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும். சோ ரெண்டுத்தையுமே கலந்து பேச சொல்லிட்டாங்க. அதுதான் தெரியாம கமெண்ட் பண்ணா கூட நிம்பல் வீடியோ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிலாம் சொல்லி சொல்றேன். பந்தர் மென்டல் மங்கி பந்தர்னா மங்கியா? நீ தெரியாம முட்டாள் நினைச்சு எழுதிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு நார்த் இந்தியாவில் போயிட்டு இவ்வளோ அழகா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து. உனக்கெல்லாம் அறிவு இல்லை. ஏன்டி என் வாழ்க்கையில வந்து உசுரை போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கேன். டைம் அப். ஓகே எனக்கு பிடிக்கும். பட் லைஃப்ல வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு broken டைம் எல்லாம் இருக்கும்ல. அழுதுருக்கேன், அந்த செட்ல இருந்து அப்படி கிளம்பி வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இந்த மூஞ்ச வச்சுட்டு நீ எல்லாம் எப்படிடா நடிப்பா, சினிமாவே வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்த டயத்துல, லைஃபே வேணான்னு இருந்த டயத்துல எனக்கு நம்ம நிறைய பேர்கிட்ட போய் ஒர்க் பண்ணுவோம், ஒர்க் மட்டும் வாங்கிட்டு ஏமாத்தி அனுப்பிச்சிடுவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. என் பையன் யூடியூப்ல நடிக்கிறேன்னு சொல்லவே கூச்சப்படுவாங்க ஃபேமிலியில. ரிட்ரவுசரி நிம்பள இப்ப காணாம வாங்கி தர கூட்டிட்டு போகுதுவா இல்லையா? ஏய் முடியாது, என்னடி பண்ணுவா? முடியாது நான் சொல்லிச்சேன் நிம்பள. அடிக்காதடி. எங்க யாருங்க நீங்க? ஹாய் ட்ரவுசர் சோட்டி. ஹாய். சோ நம்ம கலட்டா பிங்க்ல இன்னைக்கு வடக்கி பொண்டாட்டி இன்ட்ரோ எடுத்துடலாமா? எடுத்துடலாம். ஓகே நைஸ். இன்னும் ஒரே அடிதடியா இருக்கு. ஆமாங்க, நீங்க வேற பாத்துட்டீங்களா? ஐயோ இதெல்லாம் வெளிய போட்டுவாங்களே. வடக்கி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் ரீசன்ட் டைம்ல வந்து நல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல நடிக்கிற ட்ரவுசர் சோட்டி தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அப்படியே சொல்லிடலாமா உங்க ரெண்டு பேரையும்? எல்லாம் தேவா இன்னைக்கு தான் சொல்லுவாங்க பார்த்தா ட்ரவுசர். ஏன்னா யா பிகாஸ் உங்களை வந்து நாங்க அப்படியே வடக்கி பொண்டாட்டி டீம்ல அப்படியே ஓடி வந்து நீங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது எடுக்கணும்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து எடுத்தது. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் பப்ளிக் கிட்ட இருந்து? ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அடுத்தடுத்து கேட்டுட்டே இருக்காங்க. எனக்கு அதுதான் ரெஸ்டே கிடையாது. அடுத்தடுத்து உங்க கமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட் எப்ப போடுவீங்க? ஆமா நெக்ஸ்ட் எல்லா ஒன்னு போட்டோம்னா புதுசா போட்டதுக்கு அப்புறம் அடுத்த பார்ட் சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். சூப்பர். நம்ம ஃபர்ஸ்ட் நிக்கிதாட்ட பேசிரோம். ஓகே ரொம்ப கியூட்டா சாம குவைட்டா பேசுறாங்கல்ல. யார் இவங்க குவைட்டா? ஏன் ரொம்ப வாளா? இல்ல குவைட் தான். ஐயோ அவன் மனுஷன் உயிரை வாங்கிக்கிட்டு குவைட்டா இன்னசென்ட்லாம் கிடையாது. செட்லயே இன்னசென்ட் தாங்க. இன்னசென்ட் தான். செட்லயே குவைட்னா நான் மட்டும் தான். எஸ் நிக்கிதா எங்க பிறந்தீங்க? எந்த ஊர் நீங்க? என்னோட நேட்டிவ் மகாராஷ்டிரா. ஆனா பார்ன் பாட்டம் எல்லாம் சென்னை தான். ஓகே நார்த் இந்தியன் கேர்ள் தான் சொல்லிக்கோங்க. வடக்கினே ஒரிஜினல் வடக்கி தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா வடக்கின்னு சொல்லும் போது? ஃபர்ஸ்ட் வந்து சோ கலாய்க்கிறாங்க போல, கலாய்க்கிறது தான் இந்த நேம் போல. எனக்கு தெரியாது வடக்கினாலே என்னன்னு தெரியாது. அதான் வடக்குனன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, போக போக பிடிச்சி போச்சு. எல்லாரும் என்னை வந்துட்டு வடக்கி சொல்லி எனக்கே அது பிடிச்சி போச்சு. ரொம்ப நல்லாவே இருக்கு. ஓகே ஸோ நீங்க ஃபுல்லா பார்ன் அண்ட் ப்ராட் அப் எல்லாமே சென்னை தான்? ஆமா ஆமா. அப்ப நீங்க பேசுற இந்த ஸ்லாங் எல்லாமே உங்களுக்கு ஐ மீன் லைக் மகாராஷ்டிரா நார்த் இந்தியங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. வீட்ல எல்லாம் ஹிந்தி எல்லாம் பேசுறது தான் இங்க. ஸோ ரெண்டு ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும். ஸோ ரெண்டுத்தையுமே கலந்து பேச சொல்லிட்டாங்க. அதுதான் தெரியாம போயிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி கத்துட்டு இருந்திருக்கலாம். இந்த நிம்மல் நம்மல் அப்படிலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி பேசி அதை அப்படியே பில்ட் பண்ணி பண்ணதுதான். ஓகே நைஸ். ஸோ எஸ் தேவா சொல்லுங்க, எந்த ஒரு பையன் நீங்க? நமக்கு மதுரை தாங்க. மதுரை பக்கத்துல காரியப்பட்டின்றது எங்க ஊரு. அது சின்ன டவுன் தான். அங்கதான் ஃபுல்லா காலேஜ் ஸ்கூலிங் எல்லாமே அது நியர்பைலே தான் முடிச்சுட்டு சென்னை வந்துட்டு ஆக்டிங் டைரக்ஷன் அப்படி போயிட்டு இருக்கு லைஃப். ஸோ இப்போ நீங்க வடக்கி பொண்டாட்டியோட டைரக்டர் பிளஸ் ஆக்டர்? ஆமா எல்லாமே நான் ஸ்கிரிப்ட் பண்ணி, நான் மோஸ்ட்லி பனிபேட்டில் நான் நடிக்கிற எல்லா வீடியோமே நானே ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன் பண்ணிப்பேன். அதனால வடக்கையுமே நானே பண்ணது தான் எங்களுக்காக. ஸோ இப்போ இந்த வடக்கி பொண்டாட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எந்த இடத்துல வந்து சரி இப்படி ஒரு கான்செப்ட் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணி அந்த உருவான இடம் எங்க? ஆக்சுவலாக உருவான இடம் இந்த பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு. ஒரிஜினல் வடக்கி இருக்கிறனால தான் நாங்கள் நார்மலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீடியோஸ் ஒன்று பண்ணோம். நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. சரி அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வடக்கின்ற டேக் நம்ம எல்லாருமே கலாய்ப்போம். சும்மா போனால் கூட போ அப்படின்னு கலாய்க்கிற ஒரு வேர்டு இந்த வடக்கின்றது.
என்ன பக்கத்துலேயே நாங்கள் கலாய்ச்சிட்டு தான் இருப்போம் உங்களை வடக்கின்னு. அப்புறம் டீம் இங்கெல்லாம் பேசினோடனே ஓகே அப்படின்ட்டு வடக்கி பொண்டாட்டின்னு போனோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் இருந்தது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஆக்சுவலாக நாங்கள் கண்டினியூ பண்ணுற ஐடியா இல்லை, ஒரு எபிசோடில் முடிச்சிடலாம், அதை ஒரு வீடியோ தான் பிளானே பண்ணோம். அது நல்ல ரீச் கொடுத்தது, நிறைய பேர் கேட்டாங்க. சரி ஓகே மக்கள் கேட்குறாங்களே அப்படின்னு அவங்களுக்காக கொடுக்கறதுக்காக இன்னி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நைஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா எபிசோட் 1 அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நார்மலா நீங்க போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் பப்ளிக்கு பீப்புளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சோன்னே மாதிரி எபிசோட் 1 ரிலீஸ் பண்ணி செகண்ட் எபிசோட் நாங்கள் ரிலீஸ் பண்ணது கரெக்டாக 30 days கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணோம். 1 month நாங்கள் ஷூட்டும் பண்ணல, வடக்கு பொண்டாட்டி 2 கூட ஷூட் பண்ணல. நாங்கள் வேற ஷூட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஹவுசிங் போர்ட் பொண்டாட்டின்னு ஒரு எடுத்துட்டு இருந்தோம். அடுத்ததாக பண்ணலான்னு இருக்கும்போது சரி வடக்கி போகலாம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்ட் 2 ஆரம்பிச்சு இப்போ போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன ரீசன்? ஐ மீன் லைக் அது நல்ல மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டா இல்லை இந்த ஐடியா எதனால? இது யூனிக்காக இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கே எங்கேயாவது நீங்கள் இப்போ போகிறோன்னா என்னப்பா கல்யாணம் ஆகிடுச்சா, என்னப்பா பொண்டாட்டி என்ன வேலை பார்க்குறான்னு தான் கேட்பாங்க. இப்போ ஒரு லாயர் ஆக்க பொண்டாட்டி லாயர் பொண்டாட்டி கொடுத்து வச்சோம்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக்னஸை எடுத்து பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் கான்ஸ்டபிள் பொண்டாட்டின்னு பண்ணோம். கான்ஸ்டபிள் பொண்டாட்டி இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு பொண்டாட்டி கான்ஸ்டபிள் புருஷன் வீட்டில் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறது ஃபன்னாக பண்ணலாமேன்னு ஒன்று ஆரம்பித்தோம். அது 4 பார்ட்டுமே எங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. சரி ஓகே அடுத்து வடக்கி போகலாம், இது வந்து ப்ரொஃபஷனலாக இருக்குது, ஏன் ஒரு அதர் ஸ்டேட்லேருந்து ஒரு பொண்ணு இங்கே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு பண்ணலான்னு பார்த்தா இவங்க ரியலாகவே வடக்கி. ஸோ பண்ணலாமேன்னு பிளான் பண்ணி பண்ணது எல்லாமே கரெக்டாக செட் ஆயிடுச்சு. சரி ஓகே, வடக்கி பொண்டாட்டி இருக்கு, கான்ஸ்டபிள் பொண்டாட்டி இருக்கு, நம்ம ஒரு வடக்கி புருஷன் வந்து பண்ணிடலாமா? இப்போ வடக்கன் புருஷன் வச்சுக்கலாம் ஓகேவா? அதாவது அவர் தான் நார்த் இந்தியன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தமிழை வச்சு நீங்க அப்படி ஆக்ட் பண்ணணும். ஏய் இப்ப எதுக்குடா நீ அழுதுகிட்டு இருக்க? வாரத்துல 7 நாளும் நம்மள் தான் இந்த வீட்டுல துணி துவைக்குது, பாத்திரம் விளக்குது, சமைக்குது, ஒரு நாள் கூட ரெஸ்டே இல்லை. அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? நம்ம துவைக்குதுன்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவ்வளவு பேஷனேட்டா ஆக்டிங் மேல. ஆமா ஆமாங்க, அது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுல இருந்து. இவங்களுக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்து ஆசைன்னு சொன்னாங்க. எனக்குமே அது இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு ஃபேமிலினால தான் வந்தது. எங்க வீட்டில் நல்லா மூவிஸ்லாம் பார்க்கறதுனால என்னையும் உட்கார வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால அப்படியே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் தான் ஃபுல்லாவே. எனக்கும் இப்போ ஒரு சின்ன ஒரு கிட்டா இருக்கும் போதுல இருந்து நம்மளுக்குலாம் ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்த ஷால் எல்லாம் சாரி கட்டிட்டு டீச்சர் மாதிரி பண்றது, கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் பண்ணிக்கிறது, அங்கிருந்து ஸ்டார்ட் ஆனதுதான் எனக்கு. அப்படியே இது நான் கண்டினியூ பண்ணுவேலாம் அப்ப நினைக்கல, எல்லாரும் மாதிரியும் ஒரு ஹேபிட்டா இருந்து மாறிடும் அப்படின்னு நினைச்சேன். பட் நான் அதை கண்டினியூ பண்ணி எங்க வீட்டு முன்னாடி எல்லாரும் கூடயும் எல்லாரையும் உட்கார வச்சு டான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நான் பண்ற ஆக்ட் பண்ற பாருங்க அப்படி சொல்றது, அதுல இருந்து கண்டினியூ ஆகி அப்படியே பில்ட் பண்ணது தான் என்ன ரொம்ப பாராட்டுவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி இப்போ நீங்க 2 பேருமே அதே மாதிரி தான் இருக்கீங்க. அப்படியே அவரை பார்க்கும்போது அந்த ட்ரௌசர் அப்படி மாதிரியே இருக்கு, உங்களை பார்க்கவும் சோட்டி மாதிரியே தான் இருக்கு. யார் அந்த சோட்டின்னு ஒருத்தர், இவங்க பையா ஒருத்தர், அவர் இல்லையா இன்னைக்கு? சதீஷ் அவர் பேரு. அவர் நார்த் இந்தியன் மாதிரியே இருப்பாரு. இல்ல அவர் நம்ம திருப்பூர்காரர் தான். அவரு ஈரோடு அவரு. ஆக்சுவலா நம்ம தமிழ் பையன், ஆனா அவர் பார்க்கலாம் வெள்ள வெள்ளன்னு இருப்பாரு. ஈரோட்லயா இப்படி ஒரு பையா? எனக்கே ஷாக் அவரை பார்க்கும்போது. நல்லா ஹேண்டில் பண்ணாரு அந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்துச்சு. நானே நம்பினேன் எங்க ஊர்க்கார மாதிரியே தான் இருக்காரு உண்மையாவே அப்படின்னு நான் நினைச்சேன். நானே இன்னைக்கு ஈவினிங் போன் பண்ணி கேட்கலாம், எனக்கு உண்மையை சொல்லுங்க, நீங்களும் அங்க இருந்தாலும் இங்க வந்தீங்க ஏமாத்துறீங்களான்னு கேட்கணும் சதீஷ் ப்ரோட்ட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி விட்டுட்டு நம்ம வரோம், இங்க இருக்க சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து என்ன தேடுறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாத அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த நாள் இன்னைக்கு நினைக்கும் போது எப்படி இருக்கு? அது ரொம்பவே கஷ்டமான நாள். எனக்கு ஞாபகம் இருக்கு, March 22, 2018 நான் சென்னை அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். அன்னையிலேருந்து இப்போ 2024 வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 years. அதுக்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. நம்ம நிறைய பேர்கிட்ட போய் ஒர்க் பண்ணுவோம், ஒர்க் மட்டும் வாங்கிட்டு ஏமாற்றி அனுப்பிச்சிடுவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க, பல கிலோமீட்டர் நடந்தே போயிடுவோம். நம்ம எல்லாருக்குமே சினிமாவில் இருக்கும், நம்ம இதுக்காக தான் வந்தோம், இதை நம்ம சொல்லி காட்ட தேவையில்லை. பட் நமக்கு யாராவது கை பிடிச்சி கூட்டு போனால் நல்லா இருக்குன்னா நமக்கு அந்த பாதை தான் தெரியாது. அந்த மாதிரி நான் முட்டி மோதிட்டு இருக்கும் போது ஃபன்னி ஃபேக்டரி விஜய் டியூக்கண்ணா தான் வந்துட்டு அந்த பாதையை கையை பிடிச்சி கூட்டு வந்து இன்னி வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு, இன்னும் கூட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி யாராவது நமக்கு ஒரு சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி தான் நானும் இவங்களுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இவங்களுமே என்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணணும், நெக்ஸ்ட் பண்ணணும், எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு சொல்லும் போது நானும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இதெல்லாம் நீ சொல்லியிருக்கணும். இல்ல உண்மையாவே ஜோக்ஸ் அப்பார்ட் இருந்தாலும் இவங்க வந்து எனக்கு நான் குருநாதர் தான் நான் நிறைய டைம் சொல்லுவேன். எனக்கு இவரை டீச் பண்ண இருக்கட்டும், அதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கட்டும். எனக்கு வந்து லைக் டீச் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு எனக்கு
நிறைய ஆசை இருந்தாலுமே எனக்கு ஆக்ட் பண்ணுறது ஈஸியாக வந்துடல. இவங்க நிறைய டீச் பண்ணாங்க, இப்படி தான் அதை நீ வந்துட்டு ஒரு சுச்சுவேஷனாக பாரு, ஒரிஜினல் சுச்சுவேஷனாக பாரு அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இவர் நிறைய தமிழ் தூய தமிழ்லலாம் நிறைய வேர்ட்ஸ் எழுதி கொடுப்பாரு எனக்கு. அதை நான் மக்கப் பண்ணி பண்ணுவேன். நீ மக்கப் பண்ணக்கூடாது, அதை அப்படியே உணர்ந்து நடிக்கணும் அப்படிலாம் சொல்லி தந்திருக்காங்க. ஸோ எனக்கு அவர் டீச் பண்ணது தான் நான் அப்படியே கேரி பண்ணிட்டு வரேன். ப்ளஸ் எனக்குள்ளேயும் நடிகர் இருக்காங்க, அதை நான் கொஞ்சம் அப்படியே சொன்னாலுமே நம்ம உள்ள இருந்து வரணும்ல. இவங்களுக்கு நல்லா உள்ள இருந்து நானே நடிச்சிட்டு இருக்கும் போது நோட் பண்ண ஒரு சில ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுப்போம். பா நல்லா நடிக்குதுப்பா அந்த பொண்ணு, ஆஹா ஜிபே பண்ணிடுறேன். சரி ஓகே கண்டிப்பா 500 ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லை, உண்மையாக நல்லா பண்ணுவாங்க தான். நம்ம என்னதான் சொன்னாலுமே உள்ள இருந்து ஒருத்தவங்களுக்கு வரணும்ல, அது நல்லா பண்ணுவாங்க இவங்க. ஸோ ஒரு எபிசோடுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க ஷூட் பண்ணுறதுக்கு? அந்த கொடுமையே கேட்குறீங்க, ஒரே நாளில் முடிக்கணும்னாங்க. காலைல 5:30 எல்லாருக்கும் கால் பண்ணிடுவேன், எல்லாரும் 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. வந்துட்டு 6:30 ஃபஸ்ட் ஷாட் வச்சுருவோம், ரெடியாகி வச்சோன்னா ஈவினிங் சம்டைம்ஸ் மோஸ்ட்லி 6 o'clock முடிச்சிருவோம். நைட் சீன்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஒரு 8-9 போகும். அவுட்டோர் நிறையா இருக்கனால மட்டும் ஒரு நாள் 2 daysலாம் தேவைப்படும். நாங்கள் ஃபஸ்ட் எபிசோட் எடுக்கும்போது 2 நாள் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் வரைக்குமே இப்போ ஒன் டே தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் போக போக 2 daysலாம் எடுக்கிறதுக்கும் பிளான் இருக்குது. ஹிந்தியில வந்து அவர் வந்து திட்டிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு கன்ஃபார்மா அது புரியாது. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நமக்கு புரியாது, அது பிரச்சனை இல்லை. நம்ம தமிழ்ல திட்டிகிட்டே இருக்கிறோம், 2 பேரும் மாத்தி பண்ணணும். லவ் ए तू बहुत अच्छा लड़का है, मेरे को तेरे पास पसंद करा वाला है ना, ओ तेरा कैरेक्टर है एंग्री. ए तू आदमी है क्या रे, क्यों था कभी देखे तो मेरी गाली देके रह रहा, ये कर वो कर करके बोलते रह रहा, मैं क्या करूं, ये करूं क्या वो करूं क्या. तुम कैसा आदमी है, ये जैसा मैं आदमी देखी ही नहीं. போதுங்க இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ அவர்கிட்ட போகலாம். நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு நார்த் இந்தியாவில் போயிட்டு இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த சென்னை சிட்டியில் செட்டில் ஆவேன்னு. நான் ரொம்ப லக்கியில். ஆங்கிரி ஏய் உனக்கெல்லாம் அறிவு இல்லை, ஏன்டி என் வாழ்க்கையில் வந்து உசுரை போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா அப்பவே சொன்னாங்க, டேய் நானே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டான்னு. தேவையெல்லாம் போய் உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன் பார்த்தியா. எங்கள் அம்மாட்ட இப்போ வரைக்கும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், அம்மா நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டோமா. பார் நிக்கிதா நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அவ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட அவ்வளோதான் போதும். அது யோசிக்க முடியல. ஆனா லவ்னா ஷோ அப்படி இருக்காரு, கோவம் அப்படின்னாலே வந்து எங்க இருந்து தான் வரும்னு தெரியல. ஓகே, உங்களுக்கு ஹீரோ ஆகணுமா இல்ல வில்லன் ஆகணுமா? நீங்க நடிக்கிறத வச்சு கேக்குறது இந்த கேள்வி கேக்குறீங்களே, நான் சொன்னது எல்லாரும் கேக்குறாங்களா? ரெண்டுமே ஆகணும். ரெண்டுமே ஆகணும். ஓஹோ நைஸ். வில்லனிசம் ஹீரோ ரெண்டுமே கலந்து பண்ணனும் ஆசை எனக்கு. ஓகே, சோ யாரோட ஃபேன் நீங்க? வெறித்தனமான இவர மாதிரி நான் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி. தளபதி. வாவ் நைஸ், சூப்பர். நீங்க ஆப்ஷனே இல்லங்க, தளபதி. ஓகே, ஃபீமேல் ஆக்ட்ரஸ் யாராவது? நயன்தாரா. உங்களுக்கு அனுஷ்கா மேம். சோ இப்போ வந்து இதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்க வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும் ஆசைகள்? நெக்ஸ்ட் மூவிஸ் வெப் சீரிஸ் பண்ணணுன்றதா ஆசை, ஓடிடி அந்த மாதிரி. அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டும் இருக்கோம். ஆடிஷன்ஸ் ஏதாவது வந்து அட்டன் பண்ணலான்ற ஐடியாஸும் இருக்குது. பட் எதுவும் இன்னும் கிடைக்கல, எங்கே நடக்குது எதுவும் எங்களால் பண்ண முடியல. ஒரே ஒரு மூவிஸ் மட்டும் பண்ணியிருக்கேன், நான் ஒன்று பண்ணியிருக்கேன். அது போக இன்னும் பண்ணணும் ஏதாவது. அதுக்கப்புறம் மூவி பண்ணிருக்கீங்களா? ஒரே ஒரு மூவி பண்ணி. என்ன மூவி சொல்லலாமா? இவர் நெடுஞ்சாலை மூவி ஹீரோ ஆரி சார் இருக்காங்க, அவங்க ஒரு மூவி நடிச்சிருக்காங்க. அதுல பண்ணிருக்கோம், நாங்க டீமே பண்ணிருக்கோம். ஃபன்னி ஃபேக்டரி டீம், நானு விஜயண்ணா விபிதா அக்கா எல்லாருமே டீமாவே அதுல ஒன்று பண்ணிருக்கோம். அது போக அப்கமிங்ல ஏதாவது பண்ணணும், ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சோ இப்போ லைஃப்ல வந்து எதிர்நீச்சல் சீரியல் பண்ணியிருந்தேன் நான் சன் டிவில. உங்களுக்கு இப்போ என்ன நெக்ஸ்ட் இதே மாதிரி மூவிஸ் அப்படி? எனக்கு சீரியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நைஸ். ஐ திங்க் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். நல்லா கண்ணெல்லாம் உருட்டி பேசுறேனா, அது நார்மலாவே அப்படி இருக்கு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், சீரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நிறைய கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும். ஓகே, நைஸ். ரொம்ப வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க வந்து அந்த மாதிரி நிறைய பண்ணுவீங்க. சோ ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா சிரிச்சிட்டு ரொம்ப காமா இருக்காரு, நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா வந்து பேசுறீங்க. பட் லைஃப்ல வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு broken டைம் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்திருக்கா உங்களுக்கு? மனுஷனா பிறந்தால இருந்துதான் ஆகும். எனக்கு அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கு. என்னோட ஃபேமிலி தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. மம்மி, சிஸ்டர் கரிஷ்மா, என்னோட பிரதர் கார்த்திக், அப்புறம் என்னோட வெல்விஷர் முகமது ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் தான் ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் எஸ்பெஷலி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கொண்டு வர மாட்டாங்க இங்கேருந்து. நான் வந்து டான்ஸராக இருந்தேன், விஜய் டிவியில் பேக் டான்ஸர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது அப்படியே குவிட் பண்ணி எனக்கு அப்புறம் அது கிடைக்காம போயிடுச்சு.
லிட்ரலி அது என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து இந்த டைமில் தான் எனக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிது. என்னை மோட்டிவேட் பண்ணி நீ எது பண்ணாலும் ஓகே, ஒர்க் அப்படின்னு தேடாமல் நான் இதுதான் ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தேன். யாரும் பெருசாக ஓகே அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா, பட் என்னோட பேரண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் நான் வந்துட்டு ஓவர் கம் பண்ணதுக்கு காரணம் என் ஃபேமிலி தான். எனக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ப்ரோக்கனான மூமெண்ட் ரொம்பவே இருந்தது. சினிமாவே வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்த டயத்தில், லைஃபே வேணான்னு இருந்த டயத்தில் எனக்கு அம்மா அப்பா தம்பி எனக்கு செம்ம சப்போர்ட். எங்கள் ஃபேமிலியில் 3 பேருமே, அப்பா அம்மா தம்பி 3 பேருமே நல்ல சப்போர்ட்டு. ப்ளஸ் என்னோட ஃப்ரெண்டு சுரேஷ் குமார்னு சொல்லிட்டு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் ஃபேமிலியோட மோட்டிவேஷன் ஒரு மாதிரி இருக்கும், ஃப்ரெண்டோட மோட்டிவேஷன் ஒரு மாதிரி இருக்கும்ல. ரெண்டுமே நான் வந்து லைஃப்பில் ஓகே அடுத்த ஸ்டெப் போகலாம், நமக்குன்னு ஒன்று இருக்குது லைஃப்பில் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தது. அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வேணாம் சம்டைம்ஸ்லாம், அப்போ விஜய் நான் மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவர் தான் நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. அண்ட் அதே மாதிரி இந்த அவமானங்கள் அப்படிங்கிறது நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். இன்னைக்கு நீங்கள் உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குறீங்க, பட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் இருக்கும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி ரொம்ப அவமானங்கள் இருந்திருக்கும் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஆக்சுவலாக இருந்திருக்கு. நான் ஆக்சுவலாக லீனாக கொஞ்சம் பிளாக்காக இருக்கனால எனக்கு சொல்லியிருக்காங்க, இன்டர்வியூ சொல்லலாமான்னு தெரியல, பட் சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டார் படத்துல ஒரு டைலாக் மாதிரி தான், இந்த மூஞ்ச வச்சுட்டு நீலாம் எப்படிடா நடிப்ப அப்படின்ற மாதிரி எனக்கு ரியல் லைஃப்ல நடந்திருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு ஃபேன்ஸ்ல கீழே வருது கமெண்ட், தேவா கியூட்டா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, அழகா இருக்காங்க, நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ற ஃபேன்ஸ்க்குலாம் தேங்க்ஸ். ஆமா நானும் சொல்லணும், அட்மாஸ்பியர்லாம் போயிருக்கேன் நான். ஆக்சுவலா ரொம்ப ஆசை இருக்கும் டைலாக்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நின்றுட்டாலும் இல்லை அது என்னன்னு தெரியல எனக்கு, அது செலக்ட் பண்ண எல்லாரும் சொல்கிறாங்க நீ ஃபேராக எடுத்துப்பாங்க, அப்படி கிடையாது, கலர் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க, லைக் அவங்களுக்கு தோணணும் அந்த மாதிரி தான். நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆசையாக இருக்கும், அழுக வரும், எனக்கு பக்கத்துலேயே இருப்போம், நம்மள எடுப்பாங்களா இருக்கும் போது பக்கத்தில் இருக்கவங்களை எடுத்துருவாங்க. அந்த டைமில் ரொம்ப பிரேக் ஆகிருக்கேன் நான்லாம், லைக் எப்படிதான் அப்படின்னு சொல்லி அழுதுருக்கேன். அந்த செட்லேருந்து அப்படி கிளம்பி வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. பட் அங்கேருந்து கடந்து இந்த பொசிஷன் வந்தது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எனக்கு கமெண்ட் பண்ணி நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் நல்லா ஆக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்ல, அந்த நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லும் போது கேட்கும் போது ஒரு மாதிரி எனர்ஜியாக இருக்கும், இல்லை இது பத்தாது இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் எனக்கு நிறையா பூஸ்ட் பண்ணும். ஸோ அவங்க என்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களோட ஃபேவரட் கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? எல்லாமே அவங்க எங்களை போடுற அந்த அரே ட்ரௌசர் அடிக்கடி போடுவாங்க, அது எங்களோட டைலாக்கு. பட் அதை அவங்க போடும்போது ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலாக என்னதான் நான் மோஸ்ட்லி கமெண்ட்ஸில் என்ன பார்ப்பேன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பண்ணப்பையும் சரி, இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கப்பையும் சரி, இந்த லாஸ்ட்டு 5 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் எங்களுக்கு யாருமே அந்தளவுக்கு மொக்கையாக இல்லை, போரிங்காக இல்லை, நல்லா இருக்குது, ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது, அடுத்தப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்குறதுனால எல்லா கமெண்ட்டுமே ஸ்பெஷல் தான் எங்களுக்கு. அதில் ரொம்ப நல்லாவே இருக்கும். ரீசெண்டாக கூட ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து ஃப்ரெண்டு கூட என் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அவங்களோட அம்மா பேசினாங்க, ஏஜ்டான பர்சன். அவன்கிட்ட அந்த இஷ்யூ நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அவங்க கால் பண்ணி, தம்பி எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரும்னு சொல்லும்போது அது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. அந்த கமெண்ட்டை வந்துட்டு அவங்க வார்த்தைகளில் சொல்லி அதை என் காதில் கேட்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஸோ இன்னும் நாங்கள் அவங்களுக்காகவே நிறையா பண்ணணும். நைஸ். ஸோ நிக்கிதா உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் கமெண்ட்? நீங்கள் வேறு அந்த ஒரு வடக்கி அப்படிங்கிற விஷயத்த பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் வந்திருக்கா? இருக்கு. எனக்கு ஆக்சுவலாக எல்லாரும் பண்ணுற கமெண்ட்ஸுமே ரொம்ப பிடிக்கும். அதில் பெஸ்ட்டானால் நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன் அந்த கமெண்ட். என்னென்னா அவங்க கமெண்ட்லேயே என்னோட லாங்குவேஜ்லேயே அவங்க பேசியிருந்தாங்க, நிம்பல் பண்ணுற வீடியோ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிம்பல் ஆக்டிங் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. அப்படி ஒரு பேராகிராஃப் மாதிரி நல்லா இருந்தது, அதை பார்க்கும்போது ஃபுல் எங்கள் லாங்குவேஜ்லேயே இருந்தது. ஸோ நல்லா இருந்துச்சு. நைஸ். அதான் ஃபேவரட். சூப்பர். உங்களோட சேனல்ல நாங்க பார்த்திருக்கோம், நீங்க 2 பேரும் ஆக்ட் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு இப்போ அப்படியே அந்த ஒரு கேரக்டர் இங்க வந்து ஒரு சீன் மாதிரி அந்த கேரக்டர் அந்த ட்ரெஸ்ல இருக்கீங்க, ஒரு ரெக்ரியேஷன் பண்ணிடலாமா? ஆனா என்ன அப்படின்னா இதுல வந்து கொஞ்சம் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டுட்டு வந்தா நல்லா இருக்கும். ஜி நம்மளும் ரொம்ப நாள் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்குது, எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருக்குது, ஆனால் எதுனா கொஞ்சம் லவ்வா நம்மளை பற்றி பேசும். சரி, இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்குற, அதனால இன்னைக்கு ஒரு நாள் தான். ஜி ஆனால் இந்த மூஞ்சோட வேணாம் ஜி, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பாசமா. சரி ஓகே. நான் ட்ரிப் போகணுன்னு ஆசைப்படவே இல்லை. ஆனால் என் நேரமாக என்னன்னு தெரில, இங்கேருந்து கிளம்பி ராஜஸ்தானுக்கு ட்ரிப்பு வந்தேன். அங்கே நானும் சரி பாலைவனத்தில் ஏதாவது ஒட்டகம் தான் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த பாலைவனத்துக்கு நடுவில் அப்படியே துள்ளி குதிச்சு ஒரு வெள்ளை குதிரை மாதிரி அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்து நின்னேன். ஆஹா, இந்த குதிரை இவ்வளோ அழகாக இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ஒன்று பிடிச்சி கட்டி வச்சு என் வாழ்க்கையே இப்போ நாசமாக போய்கிட்டு இருக்கு. क्या जी? नहीं 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 कुछ नहीं.
அச்சாஜி. நைஸ் 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 சூப்பர். சோ அந்த பன் அப்படிங்கறது உங்க ரெண்டு பேருக்குள்ள நார்மலாவே இருக்குல்ல அந்த காமெடி. காமெடி பண்ணிட்டு தான் இருப்போம் நாங்க. பன் நார்மலாவே செட்ல பன் பண்ணிட்டு தான் ஆமா இருப்போம். அதனால அத அப்படியே கேரி பண்றோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியால போடுவாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. தமிழ்ல ஒருத்தவங்க பேசுவாங்க, அதுக்கு ஹிந்தில ஒருத்தவங்க சொல்லுவாங்க. சோ இப்போ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து அப்படியே ஹிந்தில சொல்ல போறீங்க, இவங்க வந்து அதுக்கு வந்து தமிழ்ல சொல்லுவாங்க. अच्छा ஓகே. क्या என்ன क्यों क्यों ஏன் 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 खाना சாப்பாடு, पानी தண்ணி, पति ஹஸ்பண்ட். நம்ம எங்க ஃபேவரட் இல்ல இது. அதனால எனக்கு தெரியல பேக்கூஃப்னு போடுவாங்க. बेवकूफ. அதான் முட்டா பயலே. நெக்ஸ்ட் சொல்லலாம்னு வந்தேன். முட்டாள். बेवकूफ. बंदर மென்டல். மங்கி ஐயோ அவங்க சொல்லுவாங்க பாருங்க. மென்டல். மங்கி ஐயோ ஐயோ பந்தர்னா மங்கியா? இது தெரியாம முட்டாள் நினைச்சு எழுதிட்டு இருந்தேன் இவ்வளவு நாள். ஐயோ அப்ப இதுக்கு அப்புறம் எழுத மாட்டேன். மங்கி மங்கியா? ஓகே. நம்ம தமிழ்காரங்க எல்லாருமே வந்து வடக்கன் அப்படினாலே பானிபூரி எங்க அப்படின்னு சொல்லுவோம். சோ அவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு பானிபூரி சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. ஸோ வந்து பானிபூரி வந்துருச்சு ரெடியா. நான் வந்து உங்களுக்கு 1 minute டைம் வந்து செட் பண்ணிடுவேன். ஸோ 1 minute குள்ள யாரு வந்து அதிக பானிபூரி சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். ஓகே ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே சீக்கிரம் டக்கு டக்கு டக்குன்னு வாயில போடுறதுல நிறைய சாப்பிட முடியும். வெரி குட். என்னது இன்னும் நீங்க சாப்பிடவே இல்லையா? ஐயோ அவங்க ஜெயிப்பாங்க. சீக்கிரம் சீக்கிரம் கம் ஆன். எவ்வளவு பானிபூரி நமக்காக பையாஸ் கடை போட்டிருக்காங்க, நம்ம எவ்வளவு போய் வாங்கி சாப்பிடுறோம். தேவா என்ன தேவா இது? கமான் தேவா. இந்த தேவா கமான் தேவா. சாப்பிடுங்க பல்லுல எல்லாம் போய் மாட்டிக்குங்க. அதனால தாங்க சாப்பிடவே மாட்டேங்க. அட வரவல நல்லா கச்சி சாப்பிடுங்க. அங்க பாருங்க சோட்டிய. சோட்டா சோட்டா கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க, படா படாவா சாப்பிடுறாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். கவுண்ட் நீங்க வச்சுக்கோங்க எத்தனை சாப்பிடுறீங்கன்னு. அவர் 2 தான் சாப்பிட்டுருக்காரு. சரி ஓகே, அவர் நான் கவுண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. நீங்க ஒரு 4 சாப்பிட்டுருப்பீங்க. 5 ஓகே டன். ஒன்னு கம்மியா சொன்னா கோச்சிக்கிறாங்க. ஐயோ 5 சாப்பிட்டியா? 5 சாப்பிட்டுருக்காங்க. இப்ப 6வது வந்து உள்ள போயிட்டு இருக்கு. ஓகே நீங்க வந்து 3வது தான் சாப்பிடுறீங்க. ஓகே எத்தனை 7 போயிடுச்சா உள்ள? அங்க வந்து இப்ப டைம் அப். ஓகே எனக்கு பிடிக்கும். வெரி குட் நைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டப் ஸ்மாஷ் மாதிரி விளையாட போறோம். ஓகேவா? அவங்க வந்து உங்களுக்கு நார்த் இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஆக்ஷன்ல அவங்க நார்மலாவே கண்ணு ஃபேஸ்ல உள்ள எல்லா விஷயங்களும் பேசுது, அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறாங்கல்ல. ஸோ அவங்க வந்து நடிச்சு காட்டுவாங்க, நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் அது என்ன ஃபுட் ஐட்டம். சப்பாத்தி, செம்ம அழகா நடிக்கிறாங்க. சமோசா, உருளைக்கிழங்கு, சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, ஷவர்மாவா? ஷவர்மாக்குள்ள சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் வைக்கிறாங்களா? ஒரு அவருக்கு தெரியாது போலங்க அந்த மாதிரி ஒரு பேரு. நான் அதான் சொல்றேன். என்ன ஃபுட் அது? சப்பாத்தி உருளைக்கிழங்கு உள்ள வச்சு என்ன பண்ணுவாங்க? சப்பாத்தி உருளைக்கிழங்கு. நான் நார்த் இந்தியன் ஃபுட்டே சாப்பிட்டது இல்லைங்க. சரி சொல்லிடுங்க. என்னது? ஆலு பராத்தாங்க. ஆலு பராத்தா சப் 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 தவால போட்டு சப் சப் சப். இப்படி கொத்து பரோட்டா பிச்சு பிச்சு போடுறத கூட பரோட்டான்னு இருப்பேன். இப்போ இவங்க இவ்வளவு நாள் சென்னையில இருந்திருக்காங்க, அதனால உங்களுக்கு ஒரு சான்ஸ். ஏதாவது நல்ல கஷ்டமான ஒரு ஃபுட் ஐட்டம் நடிச்சு காட்டுங்க, அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். கைங்க தோசை இல்ல. புளிக்குதா? மீன் குழம்பு, ரசம் குழம்பு, ஷாக்கடிக்குதா? காரக்குழம்பு. ஆக்சுவலா காரக்குழம்பு தான் சென்னையில சொல்லுவாங்க, புளிக்குழம்புனா சவுத்ல மட்டும் தான் சொல்லுவாங்க. சரி ஓகே, ஆனா அவங்க புளிக்குதான்னும் போது அந்த குழம்பு தான் சொல்லிருக்கலாம். பட் ஓகே அவங்க ஒரு காரக்குழம்பு புளிக்குழம்பு நேம் மட்டும் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி. கரெக்ட் தான். ஓகே டன் சூப்பர். டேலண்டடா இருக்கேன் நான். அச்சோ புரியுது, இப்ப புரியுது எனக்கு உங்க மனசு என்னன்னு. சோ இப்போ வடக்கி பொண்டாட்டியோட கதைகள் இதுக்கப்புறம் எப்படி போக போகுது, எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இருக்கு, நிறைய பிளான்ஸ்லாம் இருக்கு. புதுசா பண்ணணும்னு தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். யூடியூப்ல இப்பெல்லாம் பண்ண முடியுமா, பண்ணலாமா, ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு சின்ன டீம் க்ரூவை வச்சு பண்ண முடியுமா அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுன்றதுக்காக நிறைய பண்ணுறது. ஈவன் இந்த ட்ரெயினாக இருக்கட்டும், அவுட்டோர் நாங்கள் நிறையா ட்ரை பண்ணுறதுக்கான ரீசனுமே அதான்.
சரி யூடியூப்ல ஒரு ஃபேமிலி கனெக்டாக அந்த வீட்டுக்குள்ள இருக்க பிரச்சனையே காட்டாம வேற என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த சொசைட்டியா இருக்கட்டும் இல்ல பேரண்ட்ஸா இருக்கட்டும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒன்லி ஐடி ஒர்க்ஸ் ஒரு ப்ரொஃபஷனலா சில ஒர்க்ஸ் இருக்கு. இது பெரிய ப்ரொஃபஷனல், ஆனா இது ப்ரொஃபஷனலாவே வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கா உங்க பையனை பாப்பா மட்டும் இறக்கிட்டா யூடியூப்ல நடிச்சிட்டு இருக்கான், என்னது யூடியூப் பண்ணிட்டு இருக்கானா என்ன ஒரு இப்போ நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு மார்னிங் கூட ஒருத்தவங்களை பார்த்துட்டு தான் வந்தேன். லைக் ஒரு ஆண்டி, அவங்க வந்து நீ என்ன ஒர்க் பண்றேன்னு கேட்டாங்க. யூடியூப்லன்னு சொன்னேன். ஆக்டிங். எனக்கு புரியல. நான் சொன்னேன் இல்லை எனக்கு புரியல, அது ஒரு நீங்கள் ஒரு ஒர்க்காகவே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு மூமெண்ட் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இன்னும் அந்த மாதிரி இருந்துட்டு தான் இருக்காங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஒரு ஒர்க்காக அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்கிறது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு ஒர்க் இருக்குல்ல, நம்ம வந்து எவ்வளவு டைமிங் வச்சு ஒரு பக்கா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மினிமம் பட்ஜெட்ல பண்றோம், பட் ஆனா இதுலயும் அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, அவ்வளோ இது இருக்கு. இப்போ மூவி செட் போனால் கூட இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்ன்றப்ப அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்கும், கேரவன் இருக்கும், என்னதான் நடிச்சாலுமே கொஞ்சம் இருக்கும். இவங்களுக்குலாம் நான் கேப்பே கொடுக்க மாட்டேன். காலையிலேருந்து ஒரு பொண்ணு அந்த சாப்பிட்ற எல்லாருக்குமே லஞ்ச் பிரேக்லாம் கூட மூவிஸ் நம்ம சீரியஸ்லாம் பிரேக் இருக்கும். நாங்கள் லஞ்ச் பிரேக் சாப்பிட்ற 10 நிமிஷம் தான் எங்களுக்கு பிரேக்கு. அதுக்கப்புறம் நான் விட மாட்டேன், வாங்க அடுத்தடுத்து கூட நம்ம ஒன் டேக்குள்ளே முடிக்கணும், நிறையா இருக்குது, அடுத்தடுத்த ஷூட்ஸ் போகணுன்றனால இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஆனால் அது ஒரு வேலையாகவே மதிக்க மாட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா இப்போ கொஞ்சம் கெத்தாக சொல்லிக்கிறாங்க வெளியே தெரிஞ்சனால, என் பையன் நல்ல சப்போர்ட்னால சொல்லுவாங்க. பட் பிஃபோராக கேட்கும்போது யார்ட்டையுமே சொல்லவே யோசிப்பாங்க, என் பையன் யூடியூப்ல நடிக்கிறான்னு சொல்லவே கூச்சப்படுவாங்க ஃபேமிலியில். இப்போ ஓகே, பட் ஆனால் இதுவும் ஒரு ஒர்க்கு தான். இதுலேயும் நாங்கள் ரத்த சிந்தி தான் உழைக்கணும்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு அடிபட்டிருக்கோம், எங்களுக்கு அடிபட்டிருக்கோம், எங்கள் கேமராமேன்ஸ்க்கு அடிபட்டிருக்கோம், அது யாருக்குமே தெரியாது. ஸோ இதுவும் ஒரு ஒர்க்கு தான்றதை மதிச்சா ஓகே தான். நைஸ். உங்களோட இவ்வளோ எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு எஃபர்ட்ஸ் ப்ளஸ் உங்களோட அந்த பேஷன் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய சக்ஸஸை வந்து உங்களுக்கு கொண்டுட்டு வரும். ரொம்ப அழகாக வந்து நிக்கிதா அண்ட் தேவா வந்து இன்டர்வியூ கொடுத்தீங்க. ஸோ வடக்கி பொண்டாட்டி இன்னும் பல சக்ஸஸ் பெற நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ. விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.